அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேச நம்முடைய இருதயங்களை நாம் திறந்து கொடுப்போம். பேசும் ஆண்டவரே பேசும். என்னுடைய இருதயம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போன்று ஒரு மிகுந்த பலன் கொடுக்கும்படியாக பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி நிற்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 7வது 8வது வசனங்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நீங்கள் அங்கே காணலாம். இப்பொழுது நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் 9, 11, 9 தொடக்கம் 11 வரைக்கும் வாசியுங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்திலே சில பல காரியங்களை நாம் கேட்கும் போது நம்முடைய எதிர்பார்த்தலுக்கும் நம்முடைய விருப்பத்துக்கும் மாறாக பெற்றுக்கொள்வது உண்டல்லவா? உங்களுடைய வாழ்க்கையிலே, நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையில் நம்மோடு பேசுகிற என்ன தெரியுமா? இதனால் நாம் ஒருபொழுதும் சோர்ந்து விடக்கூடாது. நாம் உண்மையாகவே நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக, நம்முடைய விண்ணப்பத்துக்கு மாறாக அது நடக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் சோர்வடைவதுண்டு. மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் கூட தளர்ந்து போவதை நாம் அனுபவித்திருக்கிறோம் அல்லவா? அவர் தமது சித்தப்படி நமது நன்மை கருதி நமது சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நீங்கள் வாசித்த வேத பகுதியை மீண்டுமாக ஞாபகமூட்டுகிறேன். நாம் அப்பத்தை கேட்டால் நமக்கு கல்லை கொடுக்க மாட்டார். அவர் தமது சித்தப்படி நமக்கு தருவதை நாமே கல்லாக காணுகிறோம். அதுதான் வித்தியாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் நாம் சோர்ந்து போகிறோம். நான் அப்பத்தை கேட்டேனே, எனக்கு ஆண்டவர் கல்லை தந்திருக்கிறார் என்று நாம் அதை கல்லாக, அவர் தருவதை கல்லாக காணுகிறோம். அதனால் சோர்ந்து போகிறோம். மட்டுமல்ல, ஏன் முறுமுறுப்பும் கூட ஏற்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது, விசுவாசத்திலே பலவீனம் உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து நமக்கு இறங்கி வருகிற யாவுமே நன்மையான ஈவுகளே
என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அல்லவா கொடுப்பீர்கள். பின்ன யாரை பார்த்து சொல்றார்? எங்களை பார்த்து சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள். நாங்கள் யாராம் அவருடைய பார்வையிலே? பொல்லாதவர்கள். பின்னாகவே அப்படியாயின் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கும் பொழுது நம்முடைய நல்ல பிதாவினிடத்திலே, பரமபிதாவிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை அவர் தருவது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி கர்த்தர் இயேசு அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நன்மையான அந்த ஈவு என்னதென்று இங்கே கர்த்தர் இயேசு லூக்கா சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். அது என்னென்று பார்க்கும் பொழுது அது பரிசுத்த ஆவி என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே கர்த்தர் இயேசு என்ன சொல்லுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்திலே மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா என்று அங்கே சொல்லுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அப்பம், மீன், முட்டை, இவை பாருங்கள் பரிசுத்த ஆவிக்கு அங்கே அடையாளமாயிருக்கிறது. அடுத்தது பாருங்க, கல், பாம்பு, தேள், இது அசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பொழுதாவது நாம் இதை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அப்பம், மீன், முட்டை பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு ஆகார பொருள் என்பதை நாம் அறிவோம். அது பிள்ளைகளுக்கு தேவை என்பதை தகப்பன் அறிந்திருக்கிறார். இதை கொடுத்தால் பிள்ளைக்கு அது ஆகாரமாக, அதாவது ஒரு அந்த அந்த ஒரு ஆகார பொருளாக இருக்கிறது என்று சொல்லி அதை அந்த தகப்பன் கொடுக்கிறார். அப்படியே நம்முடைய பரமபிதாவும் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து பரிசுத்தமாய் ஜீவிக்க உதவி செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதாவது எண்ணி பார்த்திருக்கிறோமா? ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பின்னாகவே தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் நல்ல உறவு இருக்க வேண்டுமாயின் பரிசுத்தம் அவசியம். ஆகவேதான் அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நமக்கு என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் பரிசுத்தத்தை வாஞ்சித்து அவரிடத்திலே அதை கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அழிந்து போகிறதற்காக நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். அந்த பரிசுத்த ஆவியை குறித்து நாம் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. பின்னாகவே அதை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் அதை நினைத்து பார்ப்பதில்லை. அழிந்து போகிற காரியங்களிலேயே தங்களுடைய நாட்டத்தை கொண்டிருக்கிறார்களே தவிர தன்னிடத்திலே தன்னுடைய பரமபிதா தந்திருக்கிற அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரே, அதை கொண்டு நான் பரிசுத்தத்திலே நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை நினைத்து பார்த்திருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் வாஞ்சிப்போமானால் ஏன் சபையும் கூட
சபையும் கூட இதையே வாஞ்சித்து இந்த உலகத்தில் அழிந்து போகிற பணம், பொருள், ஆசைகளை வாஞ்சித்து சபையும் கூட நடக்கும் பொழுது அசுத்த ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். புரிந்து கொள்ளுங்க. சில சபைகளை பார்க்கும் பொழுது கூட எந்த நேரமும் சபையிலே பணம், பொருள், ஆஸ்தி இதுகளை குறித்து இவைகளை பெற்றுக் கொள்ளுவதிலே, இவைகளை வாங்கிக் கொள்ளுவதிலே தான் இன்றைக்கு அவர்கள் நாட்டம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளும் அதன்படியே இன்றைக்கு அந்த வழியிலேயே தாங்களும் அழிந்து போகிற காரியங்களை வாஞ்சிப்பதிலே அந்த பிள்ளைகளும் வளர்ந்து வருகிறார்கள். அருமையானவர்களே, நாம் அசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அப்போ பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு போன்று அருமையானவர்களே சாத்தானின் கிரிகைகள் தான் அந்த இடத்திலே நடைபெறும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் 2 கொரிந்தியரிலே 11வது வசனத்திலே 13-14 வாசியுங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடம் உள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. நன்றாக வாசித்து நீங்க தியானித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்கள். ஆகவே பாருங்கள், இப்பொழுது இந்த அப்பத்தையும் கல்லையும் குறைத்து நாங்கள் தியானிப்போம். அப்பத்தையும் கல்லையும் குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் உபவாச நாள் முடிந்த பின்பு அவர் பசியாய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் அறிவோம். ஆகவே அவர் அந்த பசியாய் இருந்த பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவரை சோதிக்கும்படி அவரிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லி அங்கே கேட்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்க. அவர் பசியா இருக்கிறார் என்று தெரியும் தானே? அப்படி என்றால் என்ன கொடுத்திருக்க வேண்டும்? அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்க வேண்டும். இவன் என்ன செய்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும். பார்த்தீங்களா? நீங்கள் கவனிக்க வேண்டும், கல்லை கொடுப்பது பிசாசின் ஈவு. பணம், பொருள், ஆஸ்தியை கேட்டு நிற்பது, பெயர், புகழ், மனித மேன்மைகள் மற்றும் மனித புகழ்ச்சி, இன்னும் நாங்கள் பிரபலியமாக வேண்டும் என்று வாஞ்சிப்பது, இதற்காக நம்மை நாமே உந்தி தள்ளி பிரயாசப்படுவது எல்லாம் பிசாசினுடைய ஈவுகள். இன்றைக்கு பொதுவாகவே நாங்கள் எங்கும் காணுகிறோம், கண்டதை சிந்திக்கிறோமா? இனி என்றாலும் இவ்விதமான காரியங்களிலே நம்முடைய சிந்தனைகள் வளர்ச்சி அடைய வேண்டும். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, நீங்கள் குழந்தைகளும் அல்ல, நீங்கள் வளர்ந்தவர்கள். எதிலே? ஆவியிலே வளர்ந்தவர்கள். ஆனாலும் ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் வளர்ந்து வர நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது வேதத்தின் அதிசயங்களை தேவன் வெளிப்படுத்தி தந்து நமக்கு கற்பிப்பார். ஆகவே பிசாசின் ஈவுகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஈவுகளுக்கும் பரமபிதா கொடுக்கிற ஈவுகளுக்கும் வித்தியாசம் அறியாமல் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடாது. இதை அப்பங்களாகும்படி இயேசுவிடத்திலே கேட்டு நிற்பதும்,
இவைகளை இயேசு அந்த ஆசீர்வாதம் என்று சாட்சி கூறி மேன்மைப்படுத்துவதும் அது தவறான வழியாகும். அருமையானவர்களே, அது தவறென்று சொல்லுவதை விட ஆண்டவரதை செய்வதை நாம் மேன்மைப்படுத்தி ஆண்டவரிடத்திலே நாம் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தவறல்ல. ஆனால் முதலாவது மேன்மை என்னுடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றங்கள். நான் கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்ற சாட்சிதான் எல்லாவற்றிலும் மேலான சாட்சி. நான் முன்பு பொய் சொல்லுகிறவனாய் அநியாயம் செய்கிறவனாய் இருந்தேன். இப்பொழுது நான் உண்மை பேசுகிறேன். நான் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை. நான் இவ்விதமாக என்னுடைய வழிகள் இருந்தது, இப்பொழுது என்னுடைய வழியை திருத்தி இருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அருமையானவர்கள், இன்றைக்கு கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்வது தேவனுடைய வேலை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் அதுகளை கேட்டு நிற்பதுதான் ஆசீர்வாதம் என்று நினைத்துவிடக் கூடாது. ஆகவே கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்வது தேவனுடைய வேலை அல்ல. தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஆகவேதான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் இயேசு அங்கே சுட்டி காட்டினார். பின்னாகவே இது அல்ல, தேவனுடைய வார்த்தையினுடைய கல்லை அப்பமாக்குறது என்னுடைய வேலை அல்ல. அந்ததினாலே எனக்கு ஜீவன், ஒரு மனிதனுக்கு ஜீவன் உண்டாகிற இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு நான் என்னை அர்ப்பணித்து நடக்கிறேனே, அதுதான் அருமையானவர்களே உண்மையான அப்பம். ஆகவே அந்த அப்பமாகிய அவருடைய ஜீவ வார்த்தைகளினாலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் பரிசுத்தம் அடைகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை நமக்கு பரிசுத்தத்தை உண்டாகும். அடுத்ததாக பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு சில அப்பங்களை கொண்டு ஆயிரம் பேருக்கு போஷித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? இது உங்களுக்கு தெரியும். அதனால சில விஷயங்களை குறிப்பாக உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு தந்து இதை சுட்டி காட்டுகிறேன். ஆகவே அப்பங்களை கொண்டு ஆயிரம் பேர்களை அவர் போஷித்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தபின் பாருங்க, சீசர்களுக்கு தரிசனமான பொழுது என்ன செய்தார்? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் மீன்கள் ஒன்றும் அகப்படாமல் சோர்ந்து போயிருந்த அந்த பிள்ளைகளுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பம் கொடுத்து அவர்களது சோர்வை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பம் மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறது. 1 சாமுவேலிலே நீங்கள் 30ஆம் அதிகாரம் 11, 12 தயவு செய்து வாசிப்பீங்களா? 1 சாமுவேல் 30, 11, 12 வாசிங்க. சரி, நான் சொல்லுகின்றேன். அதிலே பாருங்கள், அவன் அப்பம் சாப்பிட்ட பின் அவனுடைய உயிர் திரும்ப வந்தது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். பின்னாகவே எசேக்கியேலிலே 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்பம் என்னும் ஆதரவு கோல் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே ஆபிரகாம் பாருங்கள், அந்த பகலின் உச்ச வேளையிலே தன்னிடத்திலே வந்த அந்த 3 புருஷர்கள், உங்களுக்கு இது தெரியும், தன்னுடைய இந்த 3 புருஷர்களிடம் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் என்று அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டின் நமக்கு தேவனுடைய ராஜ்யம் எழுத்துக்குரிய ஆகாரம் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா என்று தேவனுடைய சபையை பார்த்து, அந்த சபையா உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்த்து, அங்கே அந்த இடத்திலே இராப்போசனத்தை முறைகேடாக நினைத்து நடந்து கொண்ட ஒரு சிலரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கடிந்து கொள்ளுவதை பார்க்கிறோம். ரோமரிலே 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க.
தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எழுத்துக்குரிய அப்பம் அல்லது புசிப்பும் குடிப்பும் நமக்கு அளிக்க கூடாத நீதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த அப்பம் நமக்கு தருகிறது. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியாகிய இந்த அப்பம் நம் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி திடப்படுத்தி வருகிறது. ஆகவேதான் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பெலப்படவும் என்று சொல்லி எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு பாருங்க, ஜீவ அப்பம் நானே என்றார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். பின் ஆர் இந்த ஜீவ அப்பம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நீங்கள் காண முடியும். இப்படி இருக்க பரிசுத்த ஆவியாகிய அப்பமானது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆறுதலும் ஆரோக்கியமும் பலனும் ஜீவனும் நீதியும் சமாதானமும் சந்தோஷத்தையும் அளிப்பதாயிருக்க, அசுத்த ஆவியாகிய அந்த கல்லானது இடறலும் இன்னுமாக பாரமும் காயமும் வேதனையும் உண்டாக்குகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்திலே, மார்க்கு சுவிசேஷத்திலே, இன்னுமாக லூக்கா சுவிசேஷங்களிலே கூட அசுத்த ஆவியினாலே ஆளப்படுகின்ற மனிதனுடைய செயல்களை காண முடிகிறது. அவைகளில் ஒன்றுதான் பாருங்கள், கல்லுகளினாலே தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று அறிவோம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்க, தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு தேவனுக்கு தூரமாயிருந்தார்கள். நாம் அப்படித்தான் இருந்தோம் அல்லவா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்படித்தான் சொல்லப்படுகிறது. பின்ன வசனம் 2 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனதும் விரும்பியபடி நடந்து கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆம், நாம் அப்படித்தானே இருந்தோம். யாருமே நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. அப்படித்தான் வேதம் எப்படி சொல்லுகிறது? யாருமே நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. நான் நல்லவன் என்று சொல்ல முடியாது. அப்படித்தான் வேதமும் சொல்லுகின்றது. இதை விட்டு யாதொருவன் நான் நல்லவன் என்று, நான் ஒருபொழுதும் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி அவன் சொல்லுவான் என்றால், அருமையானவர்களே, அவன் தன்னை தேவனுக்கு சமனாக அவன் தன்னை வைக்கிறான். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறான். அங்கே ஆளப்படுகிறது என்ன ஆவி? லூசிபரின் ஆவி அங்கே அவனை ஆளுகின்றது. நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். வேதம் சொல்லுகிறது. ரோமரிலே 3ஆம் அதிகாரம் 23வது வருஷத்திலே வாசித்து பாருங்கள். பின்னாகவே இப்படி எல்லாம் இருக்கிறது அல்லவா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லோரும் பாவம் செய்தபடியினாலே எல்லா மனுஷரும் என்ன செய்கிறார்கள்? மரணத்துக்கு ஏதுவாகிறார்கள். மரணம் அவர்களுக்கு அங்கே வந்தது என்று சொல்லியும் வேதம் சொல்லுகின்றது. ஆகவே 1 யோவானிலே நீங்கள்
முதலாம் அதிகாரம் 8வது வசனத்திலே பாருங்கள், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அப்படியானால் நமது ஜென்ம பாவம் தொடக்கம் கடந்த பாவங்கள் எப்படிப்பட்ட கொடூரமாயிருந்தாலும் அனைத்தையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? மன்னித்து விட்டார். தேவன் மன்னித்து விட்டார். இப்போ வாசியுங்கள், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் கவனியுங்க. 2 விடயங்களை நாம் இதில் முறைந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு மன்னித்த பாவங்களை, அக்கிரமங்களை நாம் மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே நினைவுக்கு கொண்டு வந்து நம்மையே நாமே என்ன செய்யும்? வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அப்படி வேதனைப்படுத்த செய்பவன் பிசாசானவன். அவன் பிசாசானவன் இதைத்தான் கிரியை செய்து கொண்டிருப்பான். இன்றைக்கு நாம் ஒரு காரியங்களை, நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் மன்னித்த அந்த பாவங்களை, அந்த ஜென்ம ஆரம்ப ரட்சிப்பிலே மன்னித்த பாவங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். அதன் மூலமாக அவன் கிரியை செய்கிறான். நம்மை வேதனைப்படுத்த பிசாசு பாவிக்கும் கல் இதுதான் அருமையானவர்களே. ஆகவே அவனுடைய அந்த வஞ்சகத்துக்கு நீங்கள் இடமளிக்க கூடாது. 2வது, பிசாசு இன்னும் ஒரு வகையிலே செயல்படுவான். எப்படி தெரியுமா? இன்னும் ஒரு தேவ பிள்ளையை தனக்காக வசப்படுத்தி என்ன செய்கிறான்? அந்த கல்லை தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே கொடுத்து, இவன் முந்தி இந்த பாவத்தை செய்தான், இந்த பாவத்திலே அவன் செய்து கொண்டு இருக்கிறான், ஆகவே இவளை நீ இந்த கல்லால் கொண்டு போய் குத்தி காயப்படுத்து என்று சொல்லி கொடுப்பான். இப்போ வாசிங்க அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்திலே நாங்கள் 18ஆம் அதிகாரம் 32-35 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனே எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் விவாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்த பாவங்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்னிப்பு பெற்று நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பின்னாகவே ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டார். இனி அவை மறக்கப்பட்ட எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள் பாருங்க, சாட்சி சொல்லுகிறேன், நான் அந்த மாதிரி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், அவ்விதமான ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், தேவன் என்னை தூக்கி எடுத்தார். இவ்விதமாக சாட்சிகள் சொல்றாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஒரு கொலைகாரனாய் இருந்திருப்பான், பெரிய கள்ளனாய் இருந்திருப்பான், அவன் மிகவும் மனுஷரால் வெறுக்கப்படுகிற ஒரு மனுஷனாய் இருந்திருப்பான். இப்ப கிறிஸ்துவுக்குள் அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பாருங்கள், திருப்பி அவன் முந்தி இவன் கள்ளன் தானே, இவனு தெரியாதா, அந்த குணந்தான் இவனுக்கு இருக்குது, அதுதான் இருக்குது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தார் சொல்லலாம், அது நாங்கள் அதை ஒன்று செய்ய முடியாது, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள் அதை திருப்பி சுட்டி காட்டி அவனை இது பண்ணக்கூடாது. அப்படியாக நாங்கள் செய்வோம். வாசித்த வேத பகுதியின் அவ்விதமாக வேதனைப்படுத்துவோம் என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்களையும் மீண்டுமாக என்ன செய்கிறார்? அவர் மீண்டுமாக
அந்த மன்னிப்பை மீள பெற்றுக் கொள்ளுகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளும். பின்ன எனக்கு மன்னிக்கப்பட்ட யார் இவ்விதமாக நாங்கள் அவர்களை குற்றப்படுத்துகிறோமோ, அந்த கல்லால் காயப்படுத்தி நிற்கிறோமோ, அந்த பிள்ளையை முந்தியாக தேவன் மன்னித்தார். அந்த மன்னிப்பு மீண்டும் புறப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது எவ்வளவு பயங்கரமானது பார்த்தீங்களா? சிந்தித்து பாருங்க அருமையானவர்கள். இன்றைக்கு சிலர் விளையாட்டாக நினைக்கிறார்கள். அதனுடைய பயங்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கவனியுங்க. இப்பொழுது அசுத்தாவி ஒருவரை தன்னை தானே காயப்படுத்தி கொள்ள செய்யும், மற்றவர்களை காயப்படுத்த தூண்டும் தன்மையும் அதற்கு உண்டு. இதை நாம் கவனிக்கணும். அடுத்ததாக கல்லை பாருங்கள், இடறல் உண்டாக்குகிறது. உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க. பின்னர் கல் இடறலை உண்டாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கை, சொல், செயல் இது போன்ற வகையினாலே மற்றவர்களை நாம் இடறுதலுக்கு ஏதுவாக இருப்போமாயின் அருமையானவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது அசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள் அங்கே இருக்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இடறல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நாங்கள் பாருங்கள், அன்றைய நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே இருந்து எகிப்தில் இருந்து வெளியே எடுப்பதற்கு அங்கே சொல்லும் பொழுது அவர்கள் தேவனை ஆராதிக்க அவர்கள் செல்ல வேண்டும், அவர்களை விடு என்று சொல்லி மோசே கேட்டபொழுது இந்த பார்வோன் என்ன செய்தான்? விடவில்லை. அவர்களுடைய அந்த தேவனை ஆராதிக்க செல்வதற்கு ஒரு இடரலாயிருந்தான். அருமையானவர்களே, நாம் இடரல் உண்டாக்கலாய் இருக்கக்கூடாது. ஆனால் அதன் பிற்பாடு அவன் பார்வோனுக்கு நடந்ததை நாம் எல்லாரும் அறிவோம். பின் ஆகவே நாம் இடரலாய் இருப்போமாயின் அது பார்வோனின் ஆவி உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அருமையானவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் இடர்களுக்கு ஏதுவான காரியங்களை தேவனுடைய மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் போட்டுவிடக்கூடாது. ஒரு ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவதற்கு என்னுடைய நடக்கைகள் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. ஒருவன் ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தடையாக நான் இருப்பேன் என்று சொன்னால் அருமையானவர்களே, அது மகா பயங்கரமானது. சரி, அடுத்ததாக பார்க்கிறோம், கல் பாருங்கள் கடினத்தன்மை உடையது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலே எந்த ஒரு பகுதியில் ஆவது நாம் கடினமான ஒரு போக்கை நாங்கள் உடையவர்களாக இருப்போமாயின், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அந்த கடினமான போக்கை உடையவர்களாக நாங்கள் காணப்படுவோமாயின் அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு அது மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வரும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே, நாங்கள் இன்றைக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 18-19 தயவு செய்து வாசித்து பாருங்கள். வாசிங்க, எபேசியர் 4:18-19. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கடின போக்குடையவர்களாக அவர்கள் காணப்படுவார்களாயின் அருமையானவர்களே, அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போய்விடுகிறார்கள். மார்க்கு சுவிசேஷத்திலே ஒரு அருமையான ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 7வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே கொர்பான் என்ற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. கொர்பான் அங்கே பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார்,
பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குறது நன்றாயிருக்கிறது. எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனித்து பாருங்கள். இந்த காலங்களிலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியங்கள், அதாவது பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகள் தாயை தகப்பனை கவனிக்கிற பொறுப்பு உடையவர்கள். இது மிக மிக முக்கியமானது. அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மிக முக்கியமானது. அன்று இப்படி இருந்த இந்த போதனையை அன்று உள்ள சபை, அதாவது சபை என்று சொல்லும் பொழுது அங்கிருந்து வேதபாரகர் பரிசேயர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தினாலே இவைகளை போதித்தார்கள். எப்படி என்றால், அந்த குர்பான் என்ற ஒரு காணிக்கை. ஆகவே அவருடைய மகன், ஒரு வசதி அவருக்கு உண்டு, பெற்றோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அப்படி அந்த பொறுப்பு இருந்தாலும் என்ன செய்கிறான்? அங்கே குர்பான் என்ற ஒரு காணிக்கை நான் அங்கே அவர்களுக்கு கொடுக்கிறேன், அது ஆலயத்துக்கு பிரயோஜனப்படும். அங்கே அவன் கொடுக்கிறானோ கொடுக்க இல்லையோ, குர்பான் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டால் இனி அந்த தாய் தகப்பனை நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் வாழுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். பின் ஆகவே கிறிஸ்தவ பெற்றோர்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்களை இறுதி வரை அவர்களை பாதுகாக்க வேண்டியது அவர்களுடைய கடமை என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இருதயங்களை நோக பண்ணாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது என்பது இங்கே இருந்து நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். சரி, அடுத்ததாக இந்த கல் இடரலை உண்டாக்குகிறது. அது நான் உங்களுக்கு முதல் சொன்னால் அந்த இடரல் சரி. அடுத்தது இப்பொழுது அந்த குர்பான் என்ற காணிக்கைக்கு வந்திருக்கோம். அந்த காணிக்கையை நாங்கள் இதுவழி கொள்ளுவோம். சரி, ஆகவே நாம் இதர்களுக்கு இடரலாக நாங்கள் இருக்காமலும் அதே நேரத்திலே பெற்றோர்களுடைய ஆறுதலுக்கும் சந்தோஷத்துக்கும் இடரல் உண்டாக்காமலும் நாங்கள் காணப்பட வேண்டும். இந்த குர்பான் என்ற காணிக்கை இன்றைக்கு எங்களுக்கு நல்லதொரு உதாரணமாக இன்றைக்கு இருக்கிறது. சரி, அடுத்ததாக இன்னுமாக பாருங்கள், இந்த இருதய கடினத்தினாலே இன்றைக்கு புத்தியில் அந்தகாரப்படுதலும் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகவும் போகிறவர்களும் உண்டு. இன்னுமாக தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தும் சுய புத்தியை அவர்கள் சாய்ந்து இருதய கடினத்துக்குள்ளே சென்று விடுகிறார்கள் அல்லவா? அதெல்லாம் மிக தவறான ஒரு காரியம். உணர்வடைந்து மனம் திரும்ப வேண்டும். அல்லது போனால் தேவனுடைய ஜீவனுக்கு நாம் தூரமாயிருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இறுதியாக கல் பாரமானது. இது நமக்கு இளைப்பாறுதல் தராது. பாரம் இளைப்பாறுதல். அதான் ஆண்டவரே சொன்னார் என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுவேன். ஆகவே கல் பாரமானது, இது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தராது. பின் ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அழைப்பை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஏன்? அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள அவரிடத்திலே போய் நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்பது அந்த அர்த்தம்.
பின் ஆகவே சாத்தான் ஜனங்களுக்கு மேல் பார சுமையை சுமத்துகின்றான். பார சுமையை சுமத்துகிறான். சில தேவனுடைய பிள்ளைகள் இன்றைய பாருங்கள், தங்களை அறியாமலேயே பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு திரிகிறாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்க லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் கவனியுங்க. அங்கே சொல்றார் பாருங்க, உங்களுடைய இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே நாங்கள் அறிந்து கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர வேண்டும், இந்த காலங்களிலே இவ்விதமான பாரத்தினாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நிறைந்து அவர்கள் சந்தோஷம் அனுபவிக்கிறதாக காணப்படுகிறார்கள். அது தவறு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை எதிர்பார்த்து ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய இருதயமானது இவ்விதமான அதாவது இருதய கனத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அதாவது பெருந்திண்டியில், அதாவது சாப்பாட்டு பிரியர்கள், இன்னுமாக சாப்பாட்டு பிரியர்கள், இன்னுமாக சுகபோக ஒரு வாழ்க்கை, இவ்விதமாக எந்த நேரம் எப்பொழுதும் ஒரு களிப்புகள், களியாட்டங்கள், இவ்விதமாக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதன் மூலமாக அவருடைய இருதயம் பாரமடைகிறதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இவ்விதமான நிலையில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவர்களை அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிடும் அபாயம் உண்டு. இது எவ்வளவு பரிதாப நிலை பார்த்தீங்களா? ஆகவே நாம் எச்சரிக்கையாய் இருப்போம். நமது பரமபிதா நமக்கு என்ன தருகிறார்? அப்பம் தருகிறார். பிசாசானவன் கல்லை தருகிறான். உங்களுக்கு எது வேண்டும்? எது வேண்டும்? சிந்தித்து பாருங்க. கர்த்தர் பேசுகின்றார். நீங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களை கவனித்து பாருங்கள். வாசிக்கிறேன். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பெரியாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதத்தினால் மகிழ்ச்சியாகும். பார்த்தீர்களா? நீங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை 2-3வது வசனத்திலே நீங்கள் சென்று வாசித்து பாருங்கள். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார் பாருங்கள். இந்த உலகத்திலே அவர் சொல்லுகின்ற வார்த்தை யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 48 தொடக்கம் 51 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஜீவ அப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். பார்த்தீர்களா? அன்று பிதாக்களுடன் தீர்க்கதரிசிகளுடன் பேசிய தேவனே இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்து இயேசு என்ற நாமத்தோடு இறங்கி வந்து இதை பேசும் பொழுது அவரே தேவனாய் இருக்கிறார் என்பதை என்ற சாட்சியையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே நம்முடைய பரமபிதா தரும் அந்த நல்ல அப்பத்தை நாங்கள் எப்பொழுதும் பெற்று அந்த அப்பத்திலே நாம் பலன் கொண்டு வளர எங்களை ஒப்புக் கொடுப்போமாக. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.